Very happy morning to all students. Today we are going to see the Unit 8, the Sale of Goods Act 1930 and the Negotiable Instrument Act 1881, Chapter 21, the Sale of Goods Act 1930. So we have discussed in the previous class, the two classes we have discussed the same chapter. So shall we continue the Chapter 21, the Sale of Goods Act? So the first one is condition and warranty. நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதிகள் அப்படின்னு சொல்றோம். A stipulation is a contract of sale with reference to goods may be a condition or a warranty. So சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை அல்லது நம்புறுதிகளாகவே இருக்கின்றன. வாரண்டி அப்படின்னா நம்புறுதிகள் சொல்றோம், கண்டிஷன் அப்படின்னா நிபந்தனைகள். So first one is condition, நிபந்தனைகள். A condition is a stipulation which is essential to the main purpose of the contract. It is a core to the contract. So இந்த நிபந்தனை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா the non-fulfillment of the condition cancels in every contract. In other words, if a condition is broken, it leads to cancellation of contract. So a condition is stipulation which is essential to the main purpose of the contract. So the ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது எழப்படுகின்ற பொழுது ஸோ இந்த நிபந்தனைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது, அதே சமயத்தில் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இட் இஸ் அ கோர் டு த கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஒப்பந்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. ஸோ த நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன் கேன்சல்ஸ் த எவரி கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஒப்பந்தமானது முடிவு பெறவில்லை என்றால், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தமானது முடிவுக்கு வந்து விடுகின்றது. இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் அ கண்டிஷன் இஸ் broken, it leads to cancellation of contract. ஸோ அந்த நிபந்தனைகளானது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா அந்த ஒப்பந்தமானது முடிவுக்கு வந்து விடுகின்றது. ஸோ எக்ஸாம்பிள், A buy a motorbike from B. ஸோ ஏ என்ன செய்யறாரு அப்படின்னா பில இருந்து ஒரு மோட்டார் பைக் வாங்கணுன்ற முடிவு பண்றாரு. That the bike should give him a mileage of 50 km per liter. ஸோ அப்ப ஏ என்ன பண்றாரு அப்படின்னா இன்சிஸ்ட் பண்றாரு, ஸோ என்னுடைய பைக் வந்து ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போகும் அப்படின்றத அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. He prefers to have red color bike. ஸோ அதே சமயத்தில் அவர் என்ன கலர் பைக் ப்ரிஃபர் பண்றாரு அப்படின்னா ரெட் கலர் பைக் வந்து ப்ரிஃபர் பண்றாரு. ஸோ a mechanic gets a bike which gives him 55 km per liter. ஸோ அதே சமயத்தில் பி என்ன பண்றாரு, 55 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு போகக்கூடிய பைக்கை வந்து அவர் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்க போறாரு. ஆனா அதனுடைய கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன். ஸோ ஏ வந்து என்ன ப்ரிஃபர் பண்றாரு, ரெட் கலர் ப்ரிஃபர் பண்றாரு. ஸோ ஆனா பி என்ன கலர் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா கிரீன் கலர். ஸோ இன் திஸ் கேஸ் ஏ cannot cancel the contract since A is very particular about the mileage. ஸோ அப்ப இந்த சமயத்துல வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏ வந்து அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது. ஏன்னா அவருடைய முக்கியமான ஒப்பந்தம் என்னவாக இருந்தது அப்படின்னா ஸோ லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போகணும் மட்டுமே இருந்ததை ஒழிய அவர் கலர்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அதனால இந்த ஒப்பந்த மீறுகையை வந்து அவர் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. So that part of contract is fulfillment by B. However, A can ask the mechanic B to bear the cost of the repainting it with red color. So அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து ரீபெயிண்டிங் பண்ணி ரெட் கலரா மாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாரண்டி. ஸோ வாரண்டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்புறுதிகள்னு சொல்றோம். ஸோ உறுதிகள், நம்புறுதிகள். So warranty represents a stipulation which is collateral to the main purpose of the contract. ஒரு பொருளுக்குரிய துணையாக உள்ள கூற்றும் நம்புறுதிகளாக சொல்லப்படுகின்றது. It is of the secondary importance to the contract.
the violation of warranty entity entitles the affected party to claim damages or compensation from the other party. So இந்த நம்புறுதிகளை மீறுதல் செய்கின்ற பொழுது நட்டம் ஈடு தருவதாக வழி கோருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே சமயத்துல but they cannot cancel the contract altogether. அதே சமயத்துல அவர் ஒப்பந்தத்தை என்ன செய்ய முடியாது அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ in the above example, preference of red color represents warranty. ஸோ அப்ப மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலரு. So mechanic B breaks the warranty in the above contract by acquiring a green color bike. அப்ப B என்ன பண்றாரு அப்படின்னா அத வாரண்டி பீரியடுக்குள்ள அந்த ரெட் கலர் பைக்கை கிரீன் கலர் பைக்கா மாத்தி தரேன்னு சொல்லிருக்காரு. Hence A is entitled merely a demand just change of color by instructing B to repaint it with red color and making him bear the cost of painting. So அப்ப அவரு அந்த கிரீன் கலர் பைக்கை ரெட் கலரா மாத்தி கொடுத்துருங்க. ஸோ அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள்னா காசு, ஸோ அதற்குரிய பணத்தை நான் தந்துறேன்னு சொல்லிட்டு ஏ ஒத்துக்கொள்றாரு. In short, the stipulation or condition is contract specific. In other words, it can be determined with reference to the terms and conditions of the contract. So இப்படி இருக்கின்ற சமயத்துல ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடைபெறுகின்ற காரணத்தினால அந்த ஒப்பந்தமானது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. Let us further examine the difference between the condition and warranty. So conditionக்கு warrantyக்கு என்ன difference? First one, basic of difference. First one is main. So it is a stipulation which is essential to the main purpose of the contract of sale. So ஒப்பந்தத்தின் கருப்பொருளாக இது திகழ்கின்றது. Essential for the main purpose of the contract. So the condition அப்படின்றது ஒப்பந்தத்தினுடைய கருப்பொருளாக செயல்படுகின்றது. So it is a stipulation which is collateral to the main purpose of the contract. ஸோ இந்த நம்புறுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்திற்கு துணை ஆக இருக்கின்றதை தவிர பெரும் கருப்பொருளாக இருப்பது கிடையாது. சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம். ஸோ கண்டிஷன் இஸ் so essential to the contract that the breaking of which cancels out the contract. ஸோ இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை மீறுகின்ற பொழுது இந்த ஒப்பந்த மீறுவதாக கொள்ளப்படுகின்றது. Then it is of subsidiary or interior character. The violation of warranty will not revoke the contract. So இந்த நம்புறுதியை மீறுகின்ற பொழுது இந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக அது சொல்ல முடியாது. Then transfer of ownership. Ownership of goods cannot be transferred without fulfilling the condition. So நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் இங்கே உரிமை மாற்றமானது நிகழ முடியாது. Ownership of goods can be transferred on the buyer without fulfilling the warranty. So இங்க நம்புறுதியை நிறைவேற்றாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்க உரிமை மாற்றம் நிகழ முடியும். ஸோ அது கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெமிடி, தீர்வு. In the case of breach of contract, the affected party can cancel the contract and claim damages. ஸோ இந்த நிபந்தனைகளை மீறுவதனால் ஒப்பந்தத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர் அந்த ஒப்பந்தத்தை நீக்கிக் கொள்வதற்கும் நட்டம் ஈடுகோரும் உரிமையை பெறுகின்றார். Then in the case of breach of warranty, the affected party cannot cancel the contract but can claim damages only. So இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நட்டத்தை ஈடு கேட்க முடியும் உரிமையை மட்டுமே பெற்றுள்ளதாக சொல்லப்படுகின்றது. Treatment. Breach of condition may be treated as a breach of warranty. Then breach of warranty cannot be treated as breach of condition. The next one. So implied condition and warranty. Implied condition and warranty. So in every contract of sale, there are certain expressed and implied conditions. So விற்பனை ஒப்பந்தத்தின் பொழுது ஒப்பந்ததாரர்களால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கூற்றுகள் வெளிப்படை நிபந்தனைகளாகவோ அல்லது நம்புறுதியாகவோ இருக்கலாம். The term implied condition means condition which can be inferred from or guessed from the context of the contract. So following are the implied condition. So இந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக சட்டம் கருதும் கூற்றுக்களை உட்கிடை நிபந்தனை மற்றும் உட்கிடை நம்புறுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. Then implied condition. So உட்கிடை நிபந்தனைகள் சொல்றோம். Implied condition, உட்கிடை நிபந்தனைகள்.
condition as to title. Condition as to title. உரிமை குறித்து நிபந்தனை. உரிமை குறித்து நிபந்தனை. So in the case of sale, seller has the right to sell the goods. The buyer can assume that the seller has a right to sell the goods. So பொருளை விற்பவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை விற்க உரிமை கொண்டவராக இருக்கின்றார். அதே சமயத்துல வாங்குபவர் ஒரு பொருளை விற்பவர் அந்த பொருளை விற்பதற்கு உரிமையாளராக இது கருதி கொள்ளலாம். So example, R purchased a motor car from D and used it for 4 months. Later, after 6 months, true owner came and proved that he is the true owner. In this case, R has to return the car to the true owner and claim the full price paid by him from D. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா D என்பவர் R என்பவரையுடைய ஒரு மோட்டார் காரை வாங்குறாரு. D என்பவர் என்ன பண்றாரு? D என்பவரிடமிருந்து R வந்து மோட்டார் கார் வாங்குறாரு. சோ இந்த நிலையில R என்பவர் இந்த அதாவது 4 மாதம் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக் கொள்வதாக சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் Z என்பவர் தான் இந்த வண்டியினுடைய உரிமையாளர் அப்படின்னு தெரிந்த பிறகு R என்பவர் என்ன பண்றாரு? தனக்கு சொந்தமான மகிழுந்து அதாவது மோட்டார் காரை வந்து இது என்னுடையதுதான் அப்படின்னு உறுதிதம் செய்த பிறகு R வந்து உண்மையான உரிமையாளராக கருதி திருப்பி கொடுத்து விட்டு அந்த பொருளை விற்ற பொருளுக்குரிய விலையை D இடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்கிறார். ஸோ அது வந்து சொல்றாங்க எக்ஸாம்பிள் ஃபார் condition as to be a title. Then condition as to the description. Condition as to the description. So விவரிப்பு குறித்து நிபந்தனை. Condition as to description. In a contract of sale by description, there is an implied condition that goods supplied should agree with the description made by the seller. Here, விவரிப்பு மூலம் விற்பனை செய்யப்பட்ட சரக்கு விவரித்தபடியே இருக்க வேண்டும். So உதாரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா A has bought a machinery from B, who described it to be just 1 year old. So A bought a machinery from B. A என்ன பண்றாரு? B கிட்ட ஒரு மெஷினரியை வாங்குறாரு. சோ அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளதான் அதை தயாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. After buying the machinery and using it for a month, so அதுக்கப்புறம் அந்த மெஷினை வாங்கி ஒரு மாசம் பயன்படுத்துறாரு. A came to know that it is very old machinery. அவர் பயன்படுத்திய பிறகு பார்த்தா சோ அந்த மெஷினரி வந்து 1 ஆண்டுகள் மட்டும் பயன்படுத்தியதாக கிடையாது, பல ஆண்டுகள் பயன்படுத்தியதாக நினைக்கிறாரு. So in this case, A can return the machinery to B on the ground that machinery is not as per the description. So அப்ப A என்ன பண்றாரு? திரும்ப அந்த இயந்திரத்தை B ட்ட திரும்பி கொடுத்துறாரு. நீ சொன்னபடி அந்த இயந்திரம் வந்து 1 ஆண்டு வந்து பயன்படுத்தியதாக சொல்ல முடியாது, பல ஆண்டுகள் பயன்படுத்தியதாக இருக்கிறது. அதனால இது வந்து புதிதாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதை திரும்பி கொடுத்துறாரு. Then sale by sample. மாதிரி குறித்து நிபந்தனை. Where goods are sold by showing samples by the seller, example, wood grain, flour, medicines, chemicals, etc. The bulk of goods supplied by the seller should be similar to the sample shown by the seller. So இப்ப இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாதிரியை காண்பித்து விற்கக்கூடிய சரக்கு. சோ இதற்கு வந்து தானியங்கள், க்ளோத் ஆடைகள், மெடிசின்ஸ் மருந்துகள், கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து பண்றாங்க. சோ அவர் என்ன பண்றாரு? என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் பொருள் வாங்க வேண்டும். So in other words, where the goods supplied do not match with the samples, அவர் வந்து சாம்பிள்ஸ் கொடுப்பதற்கு ஏற்றவாறு அந்த பொருட்களானது இல்லை என்றால் the buyer can very well return the goods subject to the following conditions. So அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருட்களை வந்து அவர் திரும்பி கொடுத்து விடலாம். So the bulk of the goods must correspond with the sample in quality. So பெரும்பான்மையான சரக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதிரி சரக்கினுடைய தன்மையை பெற்றிருக்க வேண்டும். The buyer should have a reasonable opportunity of comparing the bulk with the sample. So சரக்கினுடைய மாதிரி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வாய்ப்பினை வாங்குபவர் பெற்றிருக்க வேண்டும். The goods must be free from any defect rendering them unsaleable. So விற்பனை செய்ய முடியாத குறைபாடு ஏதும் இருந்துச்சுன்னா அந்த சரக்கு இருக்க கூடாது. Then conditions as to quality or fitness. So தகுதி அல்லது தன்மை குறித்து நிபந்தனை. So there is no implied condition as to the quality or fitness for any particular purpose of goods, but goods must be fit for a particular purpose if. So சரக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கிற்காக ஏற்கக்கூடிய தன்மையாக இருக்கின்ற பட்சத்துல அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல உட்கிடை நிபந்தனை ஏதும் இல்லாததாக அது இருக்கப்பட வேண்டும். So அப்படி இருக்கின்ற சமயத்துல
கீழ் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில வாங்குபவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாததாக இருக்கின்ற பொழுது அவர் பொருத்தமானதாக இருக்கப்பட வேண்டும். The buyer has made known the seller the particular purpose for which the need of goods. So எந்த குறிப்பிட்ட நோக்கிற்கு இச்சரக்கினை வாங்குகிறேன் என்ற விவரத்தை வாங்குனர் விற்பவரிடம் தெரிவித்து இருக்க வேண்டும். The buyer realize on the seller skill or judgment. So விற்பவருடைய திறமை மற்றும் தீர்ப்பை வாங்குனர் நம்புவதாக வெளிப்படுத்த இருக்க வேண்டும். The goods are the description which in the course of the seller of the business to supply. Example, A bought set of false teeth from a dentist. The set did not fit into A's mouth. So A என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட இருந்து பல்லு செட் வாங்குறாரு. So அவரு மவுத்துக்கு அது செட் ஆகல. Held that he could reject the set for the purpose for which it was bought was known to the dentist. So அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு பொருத்தமில்லாத இந்த நிலையில இந்த பற்களை B இடமே அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா திருப்பி தந்துவிட அவருக்கு உரிமை பெற்றவராக இருக்கின்றார். The condition of the merchantability. விற்கும் தகைமை குறித்து நிபந்தனை. விற்கும் தகைமை குறித்து நிபந்தனை. If goods are bought by description and the seller is a dealer in goods of that description, the implied condition is that goods must be merchantable quality. So அடிப்படையில அதாவது விவரிப்பின் அடிப்படையில வாங்கப்பட்ட சரக்க விற்பனையாளர் வழக்கமான விற்பனை செய்து வரும் நிலையில விற்ற சரக்கு விற்பதற்கு உகந்ததாக அது இருக்கப்பட வேண்டும். It is only means that the goods must be saleable in the market under the denomination. அதே சமயத்துல தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். இதற்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா A watch that will not keep time, a pen that will not write and tobacco which will not smoke. So இது என்ன செய்யறாங்க அப்படின்னா நேரம் காட்டாத கடிகாரமாக, so சரியாக எழுதாத ஒரு பேனாவாக, then cannot be regarded as a merchantable under such name. புகை வராத புகையிலையாக போன்ற விற்பதற்கு அருகதையற்ற சரக்குகளை விற்பனை செய்வது. Then condition as to the wholesomeness. So உடல் ஆரோக்கியத்திற்கு தொடர்பான நிபந்தனைகள். In the case of eatables, the goods must be wholesome besides being merchantable. Example, F bought milk from A. So இங்க உண்ணக்கூடிய பொருட்களை பொறுத்தவரையில அவைகள் விற்பதற்கு உகந்ததாக இருப்பதுடன் வாங்குபவர்களுடன் உடல்நலத்திற்கு எந்தவித கேடும் விளைவிக்காத நிலையில் அந்த பொருட்களானது இருக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. So F என்பவர் என்ன பண்றாரு, bought milk from A, a dairy owner. So F என்ன பண்றாரு, A இருந்து பால் வாங்குறாரு, அவரு மில்க் ஓனர், அந்த டைரி அந்த பால் ஓனரு, பால் பண்ணக்கூடிய ஓனரு. The milk was contaminated with germs of typhoid fever. So அது கெட்ட போன பாலா இருக்கு, அதுக்கு பருவனால அவருக்கு டைபாய்டு ஃபீவர் வந்துருது. F wife on talking the milk became infected and died of it. A was held liable for damages. So இந்த சமயத்துல F-னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுறாரு. காரணம் பாலினுடைய அந்த டைபாய்டு கிருமிகள் இருந்தது காரணத்தினால. ஸோ அப்போ F தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் நட்ட ஈடு தர பணிந்துள்ளது. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சிடும். So we can see in the next class. Thank you, students.